பைபிள் சொல்லுது, இயேசு ஜீவனை விட்டார், உடனே திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்ததாம். சிலுவையினால் பிறந்த முதல் ஆசீர்வாதம் திரைச்சீலை கிழிந்தது. ஏன் தெரியுமா? மனித குலத்தினால் முதல்ல என்ட்ரான ஒரு பெரிய விஷயமே திரைச்சீலை தான். ஆதாம் பாவம் செஞ்சுட்டு, நல்லா கவனிங்க, ஆண்டவர் பாவத்தை டசின் மேட்டர் தான் நினைச்சிட்டு கீழே வராரு. நம்ம நினைக்கிறோம்ல, ஆண்டவர் பாவம் செஞ்சா சத்தம் கேட்காது. பாவம் செஞ்ச பிறகு ஆதாமே நீ சத்தம் கேட்டுச்சா இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்புங்க. முதல் அவர் நாம் நினைக்கிற பிரகாரமா இல்ல, அவர் இருக்கிற பிரகாரமாகவே அவர் இருக்கிறார். அன்னைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார், இன்றைக்கும் அவர் அப்படிதான் இருக்கிறார். அன்னைக்கு ஆதாம் நினைச்சா நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம், பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசித்து விட்டோம். இதனால் தகப்பன் டெய்லியும் வரவர் இன்னைக்கு வர மாட்டாரு. அவன் என்ன நினைச்சான்? ஏன்னா அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அல்லவா. நம்ம எல்லாம் இப்படி நினைக்கிறோம். அவருக்கு பாவம் பிடிக்காதே தவிர பாவத்தை செய்கிறவன் அல்ல. அவருக்கு பாவத்தை பிடிக்காது. அதனால்தான் சிலுவையில பாவத்திற்கு உட்பட்ட மனுஷனை தண்டிக்காம அந்த பாவத்தை அவர் சிலுவையில தண்டித்தாராம். ஏன்? முதல்ல அவர் ஜீவனை விட்டதினால் திரைச்சீலை கிழிந்ததுன்னா, முதல்ல இந்த பூமிக்குள்ள என்ட்ரானதே அந்த திரைச்சீலை தான். அந்த திரைச்சீலை எதை குறிக்குது சொல்லுங்க? கேப், மறைக்கப்பட்ட அனுபவம். பிதா மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்காரு, ஒரு ஸ்கிரீன் இருக்கு, வெளியே இருக்காங்க எல்லாரும், கேப் இருக்கு. ஆதாம் ஏற்படுத்தின முதல் பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? மனுகுலத்துக்கு, பிதாவுக்கும் நமக்கு ஒரு கேப்பை ஏற்படுத்தணும். அவர் கீழே இறங்கி வராரு, நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. ஆனா இவன் எங்க இருந்தான் சொல்லுங்க? சொல்லுங்க, ஒளித்து கொண்டான். ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்தா நம்ம யாரு எங்க இருக்கோம்னு அர்த்தம். சிலுவையில் அவர் ஜீவனை விடுகிற வரைக்கும் மனுகுலத்திற்கும் பிதாவுக்கும் ஒரு ஒளிவு மறைவு இருந்தது. The major reason என்ன தெரியுமா? ஒரு சிலுவையில தன் ஜீவனை விடுவதற்கு. இனி பிதாக்கும் உனக்கும் எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. அவர் உன்னை தைரியமா உன்னை வந்து மீட் பண்ணுவாரு. நீயும் கிருபாசன தண்டையில தைரியமா வரலாம். நீ எந்த ஒளிவு மறைவு அவர் இருக்க வேண்டியதில்லை. உன்னை நீ ஒளித்துக் கொள்ள வேண்டியதில்லை. The greatest ஒரு பெரிய வேலையை சிலுவையில செஞ்சாராம். இந்த கேப் நல்லா, இந்த திரைச்சீலையை போட்டது தேவன் அல்ல. இது ஒரு பெரிய குட் நியூஸ்ங்க. அவர் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றோம்ல. நம்ம நினைக்கிறோம் சிலுவைக்கு அப்புறம் தான் அவர் அன்பாக இருக்கிறாருன்னு. அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அவர் ஆதி முதலாய் அன்பாகவே இருக்கிறார். இயேசு எதுக்கு தெரியுமா பூமிக்கு வந்தார்? என்கிட்ட இப்ப சொல்லிட்டு இருந்தாரு, மனுஷன் ஏற்படுத்தின திரைச்சீலையை மனுஷன் தான் நீக்கணும்னு சொல்லி, நான் என்னையே மனுஷ சாயலாய் மாற்றி இந்த பூமிக்கு வந்து மனுஷகுமாரனாய் பிறந்து அந்த திரைச்சீலையை கிழிக்கும் படிக்கும், அது டோட்டலா இல்லாத படிக்கும் ஆக்கவே நான் பூமிக்கு வந்தேன்னு சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பிளஸிங் என்ன தெரியுமா? அவருக்கு எனக்கு இருக்கிற கேப் எடுபட்டு போகிறது. ஏனென்றால் என் ஆதி தகப்பனாகிய ஆதாமினால் உண்டாக்கப்பட்ட கேப்ப என்னுடைய கடைசி தகப்பன் ஆதாமா இருந்தவர் இந்த பூமியில